بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாரும் புகழ்ச்சியும் ஏழு வல்லவனா அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கு குறித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் கருணையும் அவனின் இறுதி தூதர் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரின் நடிச்சுவத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத்தாபியீன்கள், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு விரைவாக வந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதிலும் இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய அத்துணை நபர்கள் மீதிலும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய சாந்தியும் கருணையும் என்றொன்றும் மீண்டும் நிலவற்றுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பேருள்ளனால் பெரும் கிருபையினால் தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மகத்தான மார்க்கத்தை நாம் எல்லாம் பெற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மகத்தான மார்க்கம் அல்லாஹ்வுடைய அளப்பரிய ஞாபகத்துக்களில் ஒன்று. உலகத்தில் கோடான கோடி மக்கள் வாழ்கின்றார்கள். ஆனால் ஒரு சிலர்களுக்கு மட்டுமே அல்லாஹ் தஆலா ஹிதாயத்திற்கு சொல்லக்கூடிய இந்த நேரிய வழியை காட்டியிருக்கிறார். அவர்கள் மட்டுமே இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக, தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக வாழ்ந்து வருகிறார்கள். ஆக மொத்தத்தில் நாம் இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால்
இந்த மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மின் மீது அவருடைய அன்பையும் ஞானத்தையும் பொழிந்திருக்கிறார் என்றுதான் பொருள். இந்த தீனுடைய மார்க்கத்தில் வாழக்கூடிய நாம் மரண தருவாயிலும் இந்த தீனுடைய இஸ்லாத்தில் இருந்தே மரணிக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை நாம் ஒவ்வொருவர்களும் பிரார்த்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய இந்த நேரிய வழியை பின்பற்றி இறுதி கட்டத்தில் அவர்கள் மனிதவர்களாக மாறிவிடக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம் பரவலாக பார்த்துக் கொண்டுதான் வருகிறோம். அல்லாஹ் அப்படிப்பட்ட நிகழ்விலிருந்து நம் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும். அதற்கு நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனைகள் புரிய வேண்டும். அதிலும் குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு பிரார்த்தனை, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் ஸப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தின் தீனில் நிலைத்திருக்க செய்வாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக கேட்ட துஆக்களில் ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாவற்றிலும் இஹ்லாஸோடு ஈமானோடு தக்வாவோடு உச்சாணியில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக இப்படிப்பட்ட பிரார்த்தனையை கேட்கிறார்கள். அது என்ன அந்த துஆவில் பொருள் இருக்கிறது? உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை தீனில் நிலைத்திருக்க செய்வாயாக. ஏனென்று சொன்னால், மனிதனுடைய உள்ளங்கள் இருக்கிறதே அது பிறழக்கூடியது. அதனால்தான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது உள்ளங்களை புரட்டக்கூடிய இறைவா என்னுடைய உள்ளத்தை இந்த தீனில் நிலைத்திருக்க செய்வாயாக என்று அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, அப்படியானால் உண்மையை நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் பிறழத்தான் செய்கிறது. இதோ இந்த மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கின்றோம், பயான்களை கேட்கின்றோம், சொர்க்கம் நரகத்தை பற்றி பேசப்படுகின்றது, குர்ஆன் சுன்னாவை பற்றி பேசப்படக்கூடிய நேரங்களில் எல்லாம் ஒரு விதமான அச்சமும் பயமும் நமக்கு ஏற்படுகிறது. ஆனால் பள்ளியை விட்டு வெளியே சென்று விட்டால் உலக அந்த ஆசா பாசங்களில் நாம் மூழ்கிவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய ஈமான் குறையத்தான் செய்கிறது. ஈமான் குறையத்தான் செய்கிறது. ஏன் இன்னும் சொல்ல போனால் ஈமான் மிகவும் பலவீனம் அடைந்து எங்கே நாம் ஈமானை விட்டு விடுவோமோ என்கின்ற அந்த அச்ச உணர்வு கூட இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அப்படியான ஒரு கால சூழ்நிலையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியான ஒரு கால சூழ்நிலை திரும்பும் திசைகளை எல்லாம் ஷைத்தானுடைய சதிவலைகள் நம்மை அந்த வலைகளில் சிக்க வைத்து நம்முடைய ஈமானை பறிக்கக்கூடிய காட்சிகள் நிறைந்து காணப்படுகிறது இந்த உலகத்தில். இப்ப பலகீனமான நம்முடைய ஈமான். அதனால்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய இந்த ஈமான் இருக்கிறது அது பலவீனம் அடையும். அதற்கு ஒரு ஓமையை கூறுகிறார்கள். நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த ஆடை எப்படி பழையதாகி பழுதடைந்து விடுகிறதோ அதே போல உங்களுடைய ஈமானும் பலவீனம் அடைந்து விடும். எனவே உங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த ஈமானை நீங்கள் புதுப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நீங்கள் பிரார்த்தனை செய்து வாருங்கள் என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உண்மையே நிலை அவ்வாறுதான் இருக்கிறது. நம்முடைய நிலைகள் எல்லாம் அப்படித்தான் இருக்கிறது. எங்கே ஈமான் பறி போய்விடுமோ என்ற நிலையில்தான் இன்றைக்கு உலகத்தின் காட்சிகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ்விடத்தில் நாம் ஈமான் உறுதியாகவும் ஈமானோடவே மரணிக்கக்கூடிய நல்லதொரு தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நமக்கு தர வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனை உணர்வோடு நாம் இங்கே அமர்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்கு நீ அல்லாஹ் நல்லடியார்களே, அருமையான தினம் ஜும்ஆ என்று சொன்னாலே அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு நாள். அந்த நாளில் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். ஜும்ஆவுடைய நேரம்
அதிலே ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் யார் ஹலாலான முறையில் தன்னுடைய துவாவை அமைத்துக் கொள்கிறார்களோ நிச்சயமாக அந்த துவா அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்தை காலத்தை வீணடிக்கக்கூடிய மக்களாக இன்றைக்கும் நம் சமூக மக்கள் இருந்து கொண்டிருப்பதுதான் மிகப்பெரிய வேதனை. இந்த உலகத்தில் மனிதர்கள் மூமின்கள் எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ சோதனைகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய சோதனைகள் உங்களுடைய வேதனைகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பசி பட்டினி இவைகளுக்கெல்லாம் தலை சிறந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? துவா. சிலாஹுல் முஃமின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துவா சிலாஹுல் முஃமின் துவா இருக்கிறது, அதுதான் ஒரு மூமினுடைய ஆயுதம் என்று சொன்னார்கள். அந்த துவாவை சில நேரங்களும் சில காலங்களும் இருக்கிறது. அந்த குறிப்பிட்ட நேரங்களிலும் காலங்களிலும் கேட்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை அங்கீகரிக்க செய்வார். அந்த நேரத்தையும் காலத்தையும் பாழ்படுத்தக்கூடிய மனிதர்களாக இன்றைக்கு நம் சமூக மக்கள் இருப்பது என்பது மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயம். அன்பிற்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அமல்களில் அலட்சியத்தை காட்டிவிடக் கூடாது. நாம் அமல்களில் அலட்சியத்தை காட்டிவிடக் கூடாது. துவாதான அது என்ன பெருசா இருக்க போது அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, துவா தாம்பா உனக்கு மிகப்பெரிய ஆயுதம். நீ கேட்கக்கூடிய பிரார்த்தனை இருக்கிறது, அந்த பிரார்த்தனை தான் உனக்கான ஆயுதம் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய அழகான ஆயுதத்தை வைத்துக் கொண்டு நாம் என்னென்னவோ போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறது. முதல்ல அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை சரிவர செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த பிரார்த்தனைக்கு பலன் உண்டு. பார்க்கிறோமா இல்லையா? வரலாறு நடிகளும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வாழ்க்கை வரலாறு பற்றி சொல்லி காட்டுகிறது. பத்ர் யுத்தத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்கிறார்கள். எப்படியான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. வெறும் 300 சஹாபாக்களை வைத்துக் கொண்டு 1000க்கும் மேற்பட்ட எதிரிகளை சந்திக்க வேண்டியது இருக்கிறது. எப்படி முடியும்? எப்படி சாத்தியம்? அவர்களோடு போரிட்டு ஜெயிக்க முடியுமா? எல்லா பலமும் எதிர் சைடுல இருக்குது, இந்த சைடுல ஒண்ணுமே இல்லை. எல்லாம் பலவீனம், எல்லாம் பலவீனமானவர்கள். எந்த ஆயுதமும் இல்லை, எந்த ஆதரவும் இல்லை. ஆனா ஈமான் இருந்துச்சு, உறுதியான ஈமான் இருந்துச்சு. அதை வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காயை நகர்த்துகிறார்கள், அந்த படையை நகர்த்துகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு முழுக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கூடாரத்தில் அமர்ந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் இருகரம் ஏந்தினார்களா இல்லையா? எந்த அளவுக்கு அழுதழுதவர்கள் பிரார்த்தனை புரிந்தார்கள். தன்னுடைய தோளிலே கிடக்கக்கூடிய அந்த துண்டு கீழே விழுந்து அதை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்து ஆறுதல் கூறக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேம்பி அழுது அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை புரிந்தார்கள். அந்த பிரார்த்தனையின் வெளிப்பாடு எல்லாமே பதில் வெற்றி. ஏன் நமக்கு அது விளங்குவதில்லை? ஏன் நமக்கு அது விளங்குவதில்லை? நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் என்று அடுத்தவர்களுக்கு நாம் முறையிடுகின்றோமே, என்றைக்காவது நாம் அமர்ந்து ஆறுதலாக அல்லாஹ்விடத்தில் அமைதியான முறையில், யா அல்லாஹ், நான் இந்த கஷ்டங்களில் இருக்கிறேன், கஷ்டங்களை கொடுத்தவன் நீ, அந்த கஷ்டங்களை நீ தான் நீக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் உறுதியாக கேட்டிருக்கிறோமா? அலட்சியம், நமக்கு அலட்சியம். ஏன் அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அல்லாஹ்ட்ட நான் கேட்கணுமா, அல்லாஹ் கேட்டுதான் தரணுமா என்ற அலட்சியம் போகிறது சகோதரர்களே. இது ஒரு முறையில் இருக்கக்கூடாது, நம்மிடத்தில் ஒரு முறையில் இருக்கக்கூடாது. எந்த விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு தெரியாமல் இருக்கிறது? எல்லாம் தெரியும். உங்களுடைய
மனதிலே என்ன ஊசலாட்டங்கள் ஏற்படுகிறது என்பதை கூட கண்ணாடியில் பார்ப்பதை போன்று அறியக்கூடியவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ்வுடைய பிரச்சனை இல்ல தெரியாம இருக்காது, எல்லாம் தெரியத்தான் செய்யும். ஆனால் அல்லாஹ் எதை விரும்புகிறான்? ஒரு பிரச்சனையை என்னிடத்தில் சொல், ஒரு பிரச்சனையை என்னிடத்தில் சொல். ஏன்னா துவா என்பது என்ன தெரியுமா அர்த்தம்? துவா என்று சொன்னாலே உண்மையில் அடிப்பணிவது என்றுதான் பொருள். தன்னுடைய நான் அடிமை நீ எஜமான் என்கின்ற அந்த தத்துவத்தை உணர்த்தக்கூடிய வார்த்தை தான் துவா. உன்னை விட்டால் எனக்கு வேறு கதி இல்லை அப்படின்ற நிலைக்கு உருவாக வேண்டும், அதுதான் துவா. ஆனா அந்த துவாவை நமக்கு எவ்வளவு வளர்ச்சியை போக்குங்க, துவாவுடைய விஷயத்தில் எவ்வளவு வளர்ச்சியை போக்குங்க. அன்பானவர்களே, நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சொல்யூஷனாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்தது அதுதான். அதை நம்ம செய்யணும், அது அலட்சியமா இருக்க கூடாது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, மார்க்கத்தில் சொல்லப்பட்ட எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அற்பமாக நினைத்து விட்டுடாதீங்க. சஹாபாக்களுக்கு எல்லாம் சொன்னா போதும், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிவிட்டால் போதும் மிக ஆர்வத்தோடு கேட்பார்கள். ஆர்வத்தோடு கேட்பது மட்டுமல்ல, அதை தன்னுடைய வாழ்க்கையில் அமல்படுத்துவார்கள். அதுதான் அவங்களுக்கு நமக்கு உண்டான வித்தியாசமே. நாமளும் பயான் கேட்போம், யாராவது சிறப்பான பேச்சாளர்கள் வந்து விட்டால் என்ன செய்வாங்க? கூட்டமாக வந்து அமர்ந்து அவருடைய உரையை கேட்டு ரசித்து ருசித்து விட்டு போவோம். ஆனால் அந்த பயானிலிருந்து ஏதாவது வாழ்க்கை படிப்படையாக நாம் எடுத்துக்கொண்டோமா என்று சொன்னால் இல்லை. ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவு முறைகளை கேட்டிருப்போம், எத்தனை பயான்களை கேட்டிருப்போம், எத்தனை அறிஞர் பெருமக்களுடைய அழகான சிறப்புரைகளை எல்லாம் கேட்டிருப்போம். எந்த உரையினால் நாம் தாக்கம் பெற்றோம், எந்த உரையினால் நம்முடைய சில செயல்பாடுகள் மாற்றமடைந்திருக்கிறது, சிந்தித்து பார்க்கிறோமா இல்லையா? அப்ப சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையாவது ஒரு மார்க்கத்தில் சொல்லப்பட்ட முக்கியமான சில விஷயங்களை சொல்லிவிட்டால் போதும் சஹாபாக்கள் அதுல ஆர்வம் காட்டினாங்க. நமக்கு இன்னைக்கு அந்த ஆர்வமே இல்லை, ஆர்வமே இல்லை. பாருங்கள், ஜும்மாவுடைய தினம் எப்படிப்பட்ட தினம்! அந்த நாளை மற்ற எல்லா அருள்களையும் விட்டுவிட்டு ஓடோடி ஒன்றான எல்லாம், ஓடோடி ஒன்றான எல்லாம், அதுல கூட நமக்கு ஈடுபாடு இல்லை. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்ஸஹு இலா திக்ரில்லாஹி வ தர்பில். அல்லாஹ் சொல்றானே இல்லையா? ஜும்மாவுக்காக உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு விட்டால் என்ன அர்த்தம்? விரைந்து வாருங்கள் என்று அர்த்தம். சாகவாசமா வர்றது இல்ல, நிதானமா வர்றது இல்ல, எல்லாத்தையும் விட்டுருந்தோம். மனுஷன் மிக முக்கியமாக வியாபாரத்தை நடப்பான், பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறது நடப்பான். அதன் மூலமாகத்தான் தன்னுடைய வாழ்வாதாரம் பெருகும் என்று நினைப்பான். அதனால எங்கே வாழ்வாதாரம் அடிபட்டு போய்விடுமோ, வாழ்வாதாரத்தை இழந்து விடுவோம் என்ற பயமும் அச்சமும் அவனுக்கு இருக்கும். ஆனா அதையும் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுறான். எப்பா வியாபாரத்தை விட்டுட்டு வா. அல்லாஹ் சொன்னாங்க என்று சொன்னால் அதில் 1000 அர்த்தங்கள் இருக்கும். அல்லாஹ் ஒரு கட்டளை இருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு வேறு விதமாக அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் வழக்கத்தை ஏற்படுத்துவார். அல்லாஹ் சொல்லிட்டானா வேற மாற்று கருத்தே இல்லை, ஓடோடி வரணும். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னால் அதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று சொல்கிறார். ஆனா என்ன நம்முடைய நிலைப்பாடுகள் என்ன? அந்த நேரத்தில் தான் ஏதாவது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வியாபாரம் வந்துவிட்டால், ஒரு கஸ்டமர் வந்துவிட்டால் என்ன செய்வோம்? எதற்கு முதலிடம் பெறுவோம்? இன்றைக்கு சமூகம் எதற்கு முதலிடத்தை தந்து கொண்டிருக்கிறது? அல்லாஹ்வுடைய அழைப்பிற்காக வியாபாரத்தை
ஞானத்திற்கா? அல்லாஹ்வுடைய அழைப்பிற்கா? பொருளாதாரத்திற்கா? பொருளாதாரத்தை தருபவன் அவன் தானே. வல்லாஹு கைரு ராஸிகின், ரிஸ்க் அளிப்பதில் சிறந்தவன் அவனாச்சே. அந்த எண்ணம் ஏன் நமக்கு வர மாட்டேங்குது? அன்பானவர்களே, யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ஒரு கட்டளை இருக்கிறார் என்று சொன்னால் அந்த கட்டளைக்கு முழுமையாக அடிபணிந்தவர்கள் சஹாபாக்கள். முழுமையாக அடிபணிந்தார்கள். அதனால்தான் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு சஹாபாக்களுடைய வாழ்க்கை தரம் அப்படியே மாறி போனது. ஒருவேளை வயிற்று பசியால் இருந்த சஹாபாக்கள் பிற்காலத்தில் மிகப்பெரிய ஜனாதிபதிகளாக ஆனார்கள். பல பதவிகளுக்கு ஆளுநராக ஆனார்கள். என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அவர்கள் பேணி நடந்தார்கள். அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. அதனால என்ன செஞ்சாங்க? அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை அப்படியே பின்பற்றினார்கள், அப்படியே நடந்தார்கள். வாழ்க்கை வரலாற்று எல்லாத்தையும் எடுத்து சிந்திச்சு பாருங்க. சஹாபாக்களுடைய வரலாறுகள், சஹாபிய பெண்களுடைய வரலாறுகள் எல்லாம் எடுத்து பாருங்கள். முழுக்க முழுக்க அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைக்கு அடிப்படையக்கூடியவர்களாக இருந்தார்கள். நமக்கு சாதாரணமான விஷயமாக தெரியும். அமல்கள் என்பது இன்றைக்கு நம்மிடத்தில் அலட்சியமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய விஷயத்துல, நல்ல அமல்களுடைய விஷயத்துல நம்ம அலட்சிய போக்காக இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் தான் ஈமான் கொண்டு விட்டோமே, நமக்கு சொர்க்கம் கிடைத்து விடும் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். உங்களை நாம் வீணாக படைத்தோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். நாம் உங்களை அப்படியே விட்டு விடுவோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அன்பானவர்களே, நம்மை அல்லாஹ் ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக படைத்திருக்கிறான். வீணாக படைக்கல. படைப்பின் நோக்கத்தை அல்லாஹ் மிக தெளிவாக சொல்கிறான். வமா கலக்குல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக அன்றி நான் படைக்கிறேன் என்றார் அல்லாஹ். அப்படா நம்முடைய வாழ்க்கையில் அமல்கள் என்பது எவ்வளவு முக்கியம், இபாதத்துகள் என்பது எவ்வளவு முக்கியம். ஆனா இபாதத்துகளுக்காக நாம் கொடுக்கக்கூடிய நேரங்கள் எவ்வளவு? 24 மணி நேரங்களில் அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்காக நாம் கொடுக்கக்கூடிய நேரங்கள் எவ்வளவு? மிக சொற்பத்திலும் சொற்பம். ஆனால் அந்த சொற்பத்தை கூட அற்பமாக நினைக்கிறோமா இல்லையா? அந்த சொற்ப நேரத்தை கூட அற்பமாக நினைத்து விட்டு விடுவோமா இல்லையா? எவ்வளவு பெரிய கவலைக்குரிய விஷயம். அன்பானவர்களே, நாம் ஈமான் கொண்டு விட்டோம், சுவனத்தை அடைந்து விடலாம் என்ற எண்ணம் வேண்டாம். மாறாக அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? ஈமான் மட்டும் போதாது, ஈமான் மட்டும் போதாது, அமல் இருக்கணும், அமல் இருக்கணும். அல்லாஹ் குர்ஆனில் அப்படித்தான் பேசுகிறார். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். யாரை தவிர? இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை தவிர. அல்லாஹ் அதோடு முடிக்கல. வஅமிலுஸ் ஸாலிஹாத், யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்களையும் செய்கிறார்கள் அவங்களுக்கு தான் மறுமையில வெற்றி. அவங்களுக்கு தான் மறுமையில வெற்றி. மற்றவர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்றால் சொல்கிறார். மற்றவர்கள் அனைவரும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். சத்தியத்தை கொண்டும் பொறுமையை கொண்டும் தங்களுக்கு மத்தியில் உபதேசித்து வருகிறார்கள். அவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் நஷ்டவாதிகள் என்று அல்லாஹ் சொல்கிறார் என்று சொன்னால், அமல் நமக்கு எவ்வளவு முக்கியம், அமல் நமக்கு எவ்வளவு முக்கியம். மறுமையை நம்முடைய அமல்கள் எல்லாம் நிறுத்தப்படுமே. என்ன இருக்குது நம்மளுடைய அமல்? என்ன இருக்குது? அவர்கள் தன்னை சுய பரிசோதனை செய்ய வேண்டும் சகோதரர்களே. யாரையும் பார்த்து நீ அப்படி நான் அப்படி என்று பேசுவதல்ல. ஏனால்
மறுமையில் அல்லாஹ் சொல்கிறார், மறுமையில் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அல்லாஹ் விசாரிப்பார். யாரையும் கை காட்ட முடியாது. அவர் கேளுங்க, இவரு கேளுங்க, அவர் சரியா இவர் சரியே அங்க சொல்ல முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்கள் அனைவரையும் அல்லாஹ் தனித்தனியாக விசாரிப்பார். அல்லாஹ் பேசுவார். அப்படியானால் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். மறுமையின் நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு தெரியும். பல உரைகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். எப்படியான நிலைகள் இருக்கும் என்று. யாரும் யாரையும் கண்டுகொள்ளாத நாளாக அந்த நாள் இருக்கும். சொந்தம் பந்தம் உறவு, அண்ணன் தம்பி, பெற்ற தாய் எல்லாம் எனக்கு என்ன நிலை, எனக்கு என்ன நிலை என்ற நிலையில் தான் இருப்பாங்க. இப்ப எது நமக்கு கை கொடுக்கும்? எதுக்கு நமக்கு கை கொடுக்கும்? நாம் செய்த நல்ல அமல்கள் தானே, நாம் செய்த நல்ல அமல்கள் தானே. அல்லாஹ் அதைத்தானே சொல்கிறான், வல் வஸ்லு யௌமஇதில் ஹக். மறுமையிலே அவர் அவருடைய நன்மை தீமையை எதை போடுவது என்பது உறுதி என்று அல்லாஹ் சொல்கிறாரே. பமன் சக்குலத்து மவாஸீனுஹு ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். யாருடைய நன்மையின் எடை தராசு கனமானதாக மாறிவிட்டதோ அவர்கள் ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் வெற்றியாளர்கள். ومن خفت موازينه فاولئك الذين خسروا انفسهم بما كانوا بآياتنا يظلمون. அல்லாஹ் சொல்றானே, யாருடைய நன்மையின் எடை தராசு மிகவும் கம்மியானதாக ஆகிவிடுகிறதோ, குறைவானதாக ஆகிவிடுகிறதோ அவர்கள் தங்களுக்கு தாங்களை இணைத்துக் கொண்டு அநீதியின் காரணமாக அவர்கள் நஷ்டமார்கள் என்று அல்லாஹ் சொல்றானே. எவ்வளவு அழகா சொல்றான் குர்ஆன்ல. நன்மைக்கு முந்துங்கள், நன்மைக்கு முந்துங்கள், வசாரிக்கும் வசாரிக்கும் என்றெல்லாம் அல்லாஹ் பல இடங்களில் குர்ஆனில் பேசுகிறார் என்று சொன்னார். என்ன? நன்மையை நோக்கி முன்னேறி வாருங்கள், சுவர்க்கத்தை நோக்கி நீங்கள் விரைந்து வாருங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்கிறார் என்று சொன்னால், மறுமையில் நாம் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்மள்கிட்ட அமல் இருக்கிறோம். அமல்களில் நாம் அலட்சியமாக இருந்தோம் என்று சொன்னால் மறுமையில் மிகப்பெரிய கைசேதத்திற்குரியவர்களாக நாம் மாறிவிடுவோம். மிகப்பெரிய கைசேதம். ஏன்னா அமல்களை அல்லாஹ் அங்கே காட்சிப்படுத்துவான். திருமறை குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம். நாம் செய்த நல் அமல்களாக இருந்தாலும் சரி, தீய அமல்களாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் அல்லாஹ் அங்கே காட்சிப்படுத்துவான். யௌமைஇதின் யஸ்துருன் நாஸு அஷ்ஃபாகன் லியரவு அயமானஹு. அவர் அவர்களுடைய அந்த அமலை காண்பதற்காக மக்கள் பல பிரிவுகளாக வருவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். فمن يعمل مثقال ذرة خيرا يرى ومن يعمل مثقال ذرة شرا يرى. யார் ஒரு அணுளவு நன்மை செய்திருந்தாலும் அதை அங்கே அவர் பெற்றுக் கொள்வார், ஒரு அணுளவு தீமை செய்திருந்தாலும் அதையும் அங்கே அவர் காண்பார் என்று அல்லாஹ் சொல்வார் என்று சொன்னால், இந்த குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் அவருக்கு சொல்லக்கூடிய செய்திகள் என்ன என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அமல் இல்லை என்று சொன்னால் மறுமையில் நாம் வெற்றி பெற முடியாது. அதனால அமல்களில் ஆர்வத்தை காட்டுங்கள். அதிலும் குறிப்பாக கடமையாக்கப்பட்ட அமல்கள், அதில் மிக முக்கியமாக அஸ்ஸலா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி மூச்சில் சொன்ன வார்த்தை, இந்த சமூகத்தை எண்ணி இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை அஸ்ஸலா அஸ்ஸலா அஸ்ஸலா. தொழுகை தொழுகை தொழுகை. இந்த தொழுகைகளை எவ்வளவு வசதியாக இருக்கிறோம். 5 நேர தொழுகையுடைய விஷயத்தில் எவ்வளவு வசதியாக இருக்கிறோம். அப்படியானால் மற்ற விஷயங்களை யோசித்து பாருங்கள். மார்க்கத்தில் சொல்லப்பட்ட இன்னும் எத்தனையோ நல்ல அமல்கள் இருக்கிறது. அவைகளுடைய விஷயத்தில் நம்முடைய நிலைப்பாடு என்ன, நம்முடைய நிலை என்ன யோசித்து பார்க்கணுமா இல்லையா? எனவே அன்பிற்கு அல்லாஹ் நல்லடியார்களே, அமல்களில் அலட்சியத்தை காட்டாதீர்கள். நிச்சயமாக நாளை மறுமையில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத். அல்லாஹ் சொல்றான், வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத். நாளை மறுமைக்காக நீ எதை முற்படுத்தி வைத்திருக்கிறாய்?
நாளைக்கு என்கிட்ட வரணும், நான் உன்னை விசாரிப்பேன், நன்மை தீமையை எடை போடுவேன், சொர்க்கம் நரகம் என்று ஒன்று இருக்கிறது, வலது கையில் பட்டோரை இடது கையில் பட்டோரை என்கின்ற ஒரு தீர்ப்பு இருக்கிறது. அதற்காக நீ என்னிடத்தில் வருவாயே, அப்பொழுது உன்னிடத்தில் என்ன இருக்கிறது, அதற்காக நீ என்ன முற்படுத்தி வைத்திருக்கிறாய்? அல்லாஹ் கேட்கிறான். சகோதரர்களே, அல்லாஹ் கேட்கிறான், எதை முற்படுத்தி வைத்திருக்கிறாய்? ஏதோடு வந்து என்னை நீ சந்திப்பாய், அல்லாஹ் கேட்கிறான். அதனால் நீ சிந்தித்துக் கொள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த சிந்தனை உணர்வோடு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எத்தகைய வழிமுறைகளை காட்டி தந்திருக்கிறார்களோ, எத்தகைய இபாதத்துகளின் முக்கியத்துவத்தை உணர்த்திருக்கிறார்களோ, அத்தகைய இபாதத்துகளில் நாமும் அதை உணர்ந்து அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவாராக. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட அமல்களில் நாம் அலட்சிய போக்காக இருந்துவிடக் கூடாது. நாளை மறுமையில் நாம் சுவனத்தை அடைய வேண்டும் என்கின்ற உயர்ந்த எண்ணத்தை கொண்டிருக்கின்றனால், அந்த உயர்தரமான சுவனத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக நம்மிடத்தில் அமல்கள் இருக்க வேண்டும் என்பதை அல்-குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகளும் நமக்கு ஏராளமான செய்திகளை உணர்த்துகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், பாதிரு பில் அஅமால், பாதிரு பில் அஅமால் ஃபித்னல் கத்த் அல்-லைல் முக்லிம். இருள் நிறைந்த ஒரு பகுதியை போன்று வரவிருக்கும் குழப்பத்திற்கு முன் நீங்கள் நற்செயல்களில் போட்டியிடுங்கள், நல்ல அமல்களில் போட்டி போடுங்கள் என்றாக சொல்வாரிசோம். என ஒரு காலம் வரும், அந்த காலம் இருள் நிறைந்த ஒரு பகுதியை போல குழப்பங்கள் நிறைந்திருக்கும். அப்படிப்பட்ட குழப்பமான காலகட்டங்களில் உங்களால் இபாதத்துகளில் எதை செய்வது எதை விடுவது என்கின்ற ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அப்படியான அந்த நாள் வருவதற்கு முன்னால் நீங்கள் அமல்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த அமல்களுடைய விஷயத்தில் நீங்கள் போட்டியிடுங்க. ரசூலுல்லாஹ் அதை அப்படியே வளர்க்கிறாங்க. எப்படி ஆகும் தெரியுமா? அந்த நாள் எப்படிப்பட்ட நிலைமை உருவாகும் தெரியுமா? யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன் வ யும்சி காஃபிரா வ யும்சி முஃமினன் ரஜுலன் வ யும்சி காஃபிரா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க? யும்சி ரஜுலு முஃமினன் வ யுஸ்பிஹு காஃபிரா. மாலையில் அவன் ஒரு முஃமினாக இருப்பான், மறுநாள் காலைல பார்த்தா அவன் காஃபிரா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. அப்படி ஆகிவிடுவார்கள். ஏன் அந்த நிலையை இப்பொழுது நாம் பார்க்கிறோம்? அந்த கால சூழ்நிலையை இப்பொழுது நாம் கண்கூடாக பார்க்கிறோம். எத்தனை மனிதர்கள் நம்மோடு தௌஹீத் வட்டாரத்தில் இருந்தவர்கள், தௌஹீதை பேசியவர்கள், மார்க்கத்துக்காக பல கிராமங்களுக்கு சென்று வந்தவர்கள், நிலைமை என்னாச்சு தெரியுமா? இன்றைக்கு எந்த அளவுக்கு போயிட்டான்? அயோத்தியில கோயில் கட்டுவதற்காக வேண்டி உண்டியல் இயங்கக்கூடிய அளவுக்கெல்லாம் இன்றைக்கு மனிதர்கள் மாறி போகிறார்கள். எப்போ மூமினாக இருந்தால், முஸ்லிமாக இருந்தால், மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவனாக இருந்தால், தாவாவில் ஈடுபட்டால், ஆனால் இன்றைக்கு அவருடைய நிலை என்ன? வேறு திசை மாறி போய்விட்டாரா இல்லையா? பார்க்கிறோமா இல்லையா? நம் கண் முன்னால் பார்க்கிறோமே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க? வயும்சி முஃமினன் வ யுஸ்பிஹு காஃபிரா யபிஉ அஹதுஹும் தீனஹு பிஅரதின் மினத் துன்யா. உங்களில் ஒருவர் தன்னுடைய உலகத்தின் ஆதாயத்திற்காக, அற்பமான இந்த உலகத்தின் ஆதாயத்திற்காக தன்னுடைய மார்க்கத்தையே விற்று விடுவார். இதுதானா இல்லையா?
ஆக்கிரமம் இல்லையா? நம்முடைய சகோதரன் என்று சொல்லிக் கொண்டிருந்தவன் இன்னைக்கு என்ன ஆயிட்டான்? எதிர்நிலையில் சேர்ந்து நம்மை அழிச்சொழிக்க வேண்டும் என்று கண்டனம் கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அணியில் சேர்ந்து முஸ்லிம்களுக்கு முற்றிலும் மாற்றமாக நடக்கக்கூடிய எல்லா விதமான சகல காரியங்களையும், கோயிலுக்கு போறது, அங்க போய் முத்துவட கேட்கிறது, அங்க போய் பூஜை பண்றது, எவ்வளவு நிகழ்வுகள் கண் முன்னால் பார்க்கிறோமே. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுக்கு துஆ கேளுங்க, அல்லாஹ்வுக்கு துஆ கேளுங்க. நிச்சயமாக அதனால்தான் ஆரம்பத்தில் அந்த துஆவை உங்களுக்கு நான் நினைவுபடுத்தினேன். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை பிளக்கக்கூடியவனே. இன்றைக்கு நாம நல்லா இருக்கிறோம், ஈமானோடு இருக்கிறோம், கொஞ்சம் இக்லாஸோடு இருக்கிறோம். நாளைய தினம் எப்படி நடக்கும் என்று தெரியாது. அல்லாஹ்வுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியில் ஒட்டுமொத்த மனித சமூகத்தினுடைய உள்ளமும் இருக்கிறது என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் எப்படி நாடுகிறானோ அப்படி பிறக்கி விடுவான். அதனால அல்லாஹ்வுக்கு துஆ கேளுங்க, அல்லாஹ்வுக்கு துஆ கேளுங்க. யா அல்லாஹ், உள்ளங்களை மிரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை இந்த தீனிலேயே நிலைத்திருக்க செய்வாக, இந்த தீனிலேயே இருந்து இந்த தீனிலேயே மரணிக்கக்கூடிய நல்ல ஒரு தௌஃபீக்கை வழங்குவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நாம் அனுதினமும் பிரார்த்தனை புரிவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. எனவே நம்முடைய மார்க்கம் சொன்ன அமல்களுடைய விஷயத்தில் நாம் அலட்சியத்தை காட்டாமல் அதை செவ்வையான முறையிலே அல்லாஹ்வுக்கு முழுமையாக அடிபணிந்து நடந்து நாளை மறுமையில் நமக்கான ஒரு முன்னேற்பாடாக அமல்களை நிறைய செய்து அந்த அமல்களுக்காக அல்லாஹ்விடத்தில் இக்லாஸோடு கூலியை எதிர்பார்த்தவனாக இன்ஷா அல்லாஹ் நம் ஒவ்வொருவர்களும் நம்முடைய அமல்களை அமைத்துக் கொள்வோம். வல்ல ரஹ்மான் அத்தகைய நற்பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தரும் புரிவானாக. ஃபதுகுருல்லாஹி யஸ்தஜிபு லக்கும் வலதுகுருல்லாஹில் அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.